பறக்கும் போதே தீப்பிடித்த போயிங் விமானம், தப்பினார்களாய் 235 பேர். அட்லாண்டாவுக்கு சென்று கொண்டிருந்த டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் சனிக்கிழமை புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானத்தின் இடது என்ஜினில் தீப்பிடித்ததற்கான அறிகுறிகளை விமானிகள் கண்டறிந்தனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. போயிங் 767-400 விமானத்தால் இயக்கப்படும் DL-446 விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. விமானத்தில் மொத்தம் 235 பேர் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது விமான இயந்திரத்தில் தீப்பிடித்தது. இதை உடனடியாக விமானிகள் குழுவினர் கவனித்தனர். 2 GE CF-6 இயந்திரங்களால் இயக்கப்படும் விமானம் இது. பசிபிக் பெருங்கடலின் மீது பறந்து கொண்டிருந்தது. எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். தீப்பிடித்து பறந்து கொண்டிருக்கும் விமானம், கீழே பார்த்தால் கடல். விமானிகள் உடனடியாக அவசர நிலையை அறிவித்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு திரும்புமாறு கோரினர். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு விமானத்தை பாதுகாப்பாக திரும்ப வழிநடத்தியது. விமான நிலையத்தில் அவசர சேவைகளை எச்சரித்தது. விமான போக்குவரத்து யூடியூப் சேனல் ஒன்று இந்த காட்சியை படம் பிடித்துள்ளது. விமானம் தெற்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் திரும்பும்போது இடது என்ஜினிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியானது தெரிய வந்தது. வீடியோவில் ஜெட் விமானம் பறப்பதை காணலாம். அதே நேரத்தில் ஒரு இறக்கையின் கீழ் தீ எறிவது தெரியும். எதிர்பார்த்தபடி தரையிறங்கும் கியர் பயன்படுத்தப்பட்டது. மேலும் விமானம் பாதுகாப்பாக தரையை தொட்டது. அப்போது வரைக்கும் பயணிகளுக்கு நிம்மதி இல்லை. திக் நிமிடங்களாகவே இருந்தது. டெல்டா விமானம் 446 விமானத்தின் இடது என்ஜினில் சிக்கல் இருப்பதாக கூறப்பட்டதை தொடர்ந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு திரும்பியது என்று டெல்டா ஏர்லைன்ஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. அகமதாபாத்தில் போயிங் விமானம் விழுந்து நொறுங்கி சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு டெல்டா இயந்திர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஜூன் 12 அன்று போயிங் 787 ட்ரீம் லைனரை இயக்கும் ஏர் இந்தியா விமானம் 171 புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அகமதாபாத்தின் நகர் பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தின் மீது விழுந்தது. விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல புறப்பட்ட சில வினாடிகளில் விழுந்து எரிந்தது. இந்த விபத்தில் 260க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஜூலை 12 அன்று வெளியிடப்பட்ட இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகத்தின் முதற்கட்ட அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் அதன் இயந்திரங்களுக்கான எரிபொருள் சுவிட்சுகள் அணைக்கப்பட்டதாக தெரிய வந்தது. இந்த நடவடிக்கை காக்பிட்டில் உடனடி குழப்பத்தை ஏற்படுத்தியது என்று அறிக்கை கூறுகிறது. இன்னும் விசாரணை நடந்து வருகிறது. விமானம் ஓடுபாதையில் இருந்து மேலேறியவுடன் எரிபொருள் கட்டுப்பாடுகளை கட் ஆஃப் நிலைக்கு மாற்றுவது குறித்து முதல் அதிகாரி அதிக அனுபவம் வாய்ந்த கேப்டனிடம் கேள்வி எழுப்பியதாக விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டு இருந்தது. கேப்டன் சுவிட்சுகளை அணைத்துவிட்டதாக நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த நடவடிக்கை வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது தற்செயலானதா என்பதை AAIB தெளிவுபடுத்தவில்லை. கேப்டன்கள் சுவிட்சுகளை அணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்ன நடந்தது என்பது இறுதிக்கட்ட விசாரணையில் தெரிய வரலாம். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.